ஜட்டாயு எர்த் சென்டர் நம்ம ரீச் ஆயாச்சு. உலகத்திலேயே மிகப்பெரிய பறவையோட சிலை அப்படின்னு இதுக்கு பெயர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? இந்த சிற்பத்துடைய உயரம் மட்டுமே 70 அடி, 200 அடி நீளம், 150 அடி அகலம். இந்த சிலையை கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு கோவிலுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி இந்த ஜட்டாயுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. இந்தோ இதிகாசமான ராமாயணத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் தான் ஜட்டாயு. ராமர் வனவாசத்துல இருக்கும்போது சீதையை ராவணன் கடத்தி சென்றார்ல, அப்போ சீதா தேவியோடைய அழுகை குரலை கேட்டு இந்த ஜட்டாயு பறவை சீதா தேவிக்கு உதவி பண்ண முயன்ற போது ராவணன் ஜட்டாயோட ஒரு பக்க ரக்கைய வெட்டிடுவாரு. பலத்த காயமடைந்த ஜட்டாயு ஸ்ட்ரெயிட்டா இந்த மலையில விழுந்ததாக வரலாறு கூறுகிறது. கீழே விழுந்த ஜட்டாயு ராமருடைய வருகைக்காக காத்திருந்து ராமர் வந்ததுக்கு அப்புறமா சீதா தேவி இந்த திசையை நோக்கி தான் ராவணன் கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ராமர் கிட்ட சொல்லிட்டு இறந்தும் போயிடுது. இறந்த ஜட்டாயுக்கு ராமர் இறுதி சடங்குகள்லாம் செஞ்சு ஜட்டாயுடைய தியாகத்தை அறிந்து ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்த இடமாக கருதப்படுகிறது. இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிலிம் டைரக்டர் ராஜீவ் அஞ்சல் மற்றும் அவருடைய டீமும் சேர்ந்து இந்த ஜட்டாயு சிற்பத்தை செதுக்கி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிருக்கு. பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நேர்மைக்காக இந்த சிற்பம் அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஜட்டாயோட என்ட்ரன்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஜட்டாயு சிலைக்கு பின்னாடி கொக்கரானி அப்படின்னு சொல்லி ஒரு புனித நீர்த்தேக்கமும் இருக்கு. அந்த நீர்த்தேக்கம் சுத்தி ஃபென்சிங் போட்டதுனால விசிட்டர்ஸால பார்க்க முடியாது. ஏன் புனித நீர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மேல இருந்து கீழே விழுந்த ஜட்டாயுடைய அந்த அழகு இந்த பாறையில் மேல பட்டதுனால இந்த பாறையில இருந்து தண்ணி அப்படியே பீறிட்டு வந்துருச்சான். அந்த பாறையோட ஷேப் பாத்தீங்கன்னா அந்த பறவையோட அழகு ஷேப் மாதிரியே இருக்கும் பாருங்க. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இந்த நீர்த்தேக்கம் வறண்டு போகாதான். பறவையோட அழகு மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துக்கு கொக்கரானின்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. ஜட்டாயுக்கு பின்னாடியே கோதண்டராமர் கோவிலும் இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோவில் எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த கோவிலுக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜட்டாயுக்கு மோட்சம் அளித்த ராமர், லக்ஷ்மணன், சீதா தேவி, கணபதி, தட்சிணாமூர்த்தி போன்ற சிலைகள்லாம் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ராமருடைய பாதங்களையும் நீங்க இங்க பார்க்கலாம். சீதையை தேடி வந்த ராமருடைய கால் தடங்கள் இந்த பாறையில தான் இருக்கு. அது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ராமருடைய பாதம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. ராமர் பாதத்திற்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா கெட விளக்கு அப்படின்னா அழியாத விளக்கு, நம்ம அணையா விளக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதாங்க இது. ஹிஸ்டாரிக்கல் மித்தாலஜிக்கல் நம்ப முடியாதவங்க கூட இந்த ராமர் பாதத்தை பார்த்தா கண்டிப்பா இது இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஜட்டாயுக்கு மேல நீங்க சுத்தி பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருந்தா போதும். மேல பயங்கர வெயில் அடிக்குது. அதனால சன்ஸ்கிரீன், அம்ப்ரெல்லா எல்லாம் கொண்டுட்டு போங்க. மேல வடை, டீ, லெமன் ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஜட்டாயு எக்ஸிட்ல இருக்கிற வெயிட்டிங் ஹால். வெயிட்டிங் ஹால்ல இருந்து கீழே இறங்குறதுக்கு கேபிள் கார் வழியா தான் இறங்கணும். ஜட்டாயுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த கேஃபிடேரியால மட்டும் தான் உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். இங்க சவுத் இந்தியன் மீல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இங்கே லஞ்ச் முடிக்கிறது நல்லது. இறங்குற வழியில அவங்களே ஃப்ளீ மார்க்கெட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஷாப்பிங் பண்ணணும்னா இங்கே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இங்க இருந்து வர்க்கலா 26 கிலோமீட்டர்ஸ் சொன்னோம்ல, அதனால வர்க்கலாவையும் பார்க்கலான்ட்டு இப்ப நாங்க வர்க்கலா பீச் கிட்ட தான் வந்திருக்கோம். வர்க்கலா பீச் மஸ்ட்